ஹாய் ஆல். ஸோ குரூப் ஒன் எக்ஸாம் வந்து முடிஞ்சுது. ஸோ எல்லாருமே உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் நிறைய பேத்துக்கு போயிட்டு இருக்கும். சில பேர்த்துக்கு அவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாங்கிறத அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னா இன்கேஸ் யாராச்சும் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க ஆர்எல்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அட்டம் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு மேபி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு கிடையாது. இன்கேஸ் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் என் எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா குரூப் ஒன் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ இந்த எக்ஸாம் எழுதினவங்கள நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து குரூப் ஒன் எக்ஸாம் மட்டும்தான் எழுதுவேன், நான் வந்து டெப்டி கலெக்டர் தான் ஆவேன்னு சொல்லி அவங்க அந்த எக்ஸாம் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா எல்லா டிஎன்பிசி எக்ஸாமும் எழுதுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுங்கிறது லைட்டாக மாறும். பிகாஸ் அவங்களோட கோல் வேறு வேறையா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் குரூப் ஒன் மட்டும்தான் எழுதுவேன் அப்படின்னு இருக்கவங்க, இன்கேஸ் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, நான் இந்த டைம் ப்ரிலிம்ஸ் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன், ஒரு 150 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன், நான் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? மெயின்ஸுக்கு படிக்கும்போது நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன், டெஸ்ட் சீரீஸ் கண்டிப்பாக ஜாயின் பண்ணும். ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? அதாவது இப்போ ஒரு டாபிக் தராங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் தராங்க, இல்லை சோஷியல் இஷ்யூஸில் தராங்கன்னா நீங்கள் வந்து அந்த டாப்பிக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் டெஸ்ட் சீரீஸ் அட்டென்ட் பண்ணுங்க. அந்த டெஸ்ட் சீரீஸில் சில அகாடமியில் கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் கொடுத்துட்டு அதை படிச்சுட்டு வந்து எழுத சொல்லுவாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை கரெக்டாக எழுதுங்க, படிச்சது எழுத தெரியுதான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. பட் அதை விட நீங்கள் வந்து படிச்சுட்டு அந்த எக்ஸாம் ஃபீல் அப்போ தான் உங்களுக்கு வரும். அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே நீங்கள் படிச்சதை எவ்வளோ ரீகலெக்ட் பண்ண முடியுது, உங்களுக்கு வேல்யூ அடிஷன், அதாவது டேட்டா, ஃபேக்ட், டயக்ராம் இதெல்லாம் உங்களுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் மொமெண்ட்ல வந்து போட வருதா, அந்த யூனிக்காக ப்ரெசென்ட் பண்ண வருதா அப்படிங்கிறது நீங்கள் படிச்சுட்டு போய் கொஸ்டின் பேப்பரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தான் வரும். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதிட்டு லாஸ்ட் ஒரு 1 மந்த் மட்டும் ஒரு 5 டெஸ்ட்டோ 4 டெஸ்ட்டோ நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் டெஸ்ட்டுமே போய் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் இதுக்கு வந்து பழகிக்கோங்க. பிகாஸ் எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ ஆக்டிவ்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. அதாவது ஆன்சர் ரைட்டிங் இருந்தால் தான் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது உண்மைதான். ஆனால் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வெறும் 50% தான். நீங்கள் வந்து எவ்வளோ படிச்சிருக்கீங்கன்னு நீங்கள் போய் டெஸ்ட் பண்ண போறீங்க. இந்த டைம் பீரியடுக்குள்ளே என்னால் பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடியுதா, நான் படித்ததை என்னால் கரெக்டாக ஆர்டராக எழுத முடியுதா, ப்ரியாரிட்டைஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் டயக்ராம் இதெல்லாம் கொண்டு வர முடியுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணும். கண்டென்ட் தான் உங்களுக்கு மிச்சம் இருக்கிற 50%. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ரைட்டிங்கை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டென்ட்ல நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் தென் எல்லா டெஸ்ட்டையுமே நீங்கள் வந்து ரியல் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் அண்ட் மெயின்ஸை நீங்கள் எழுத போகும்போது எப்படி சர்ப்ரைஸாக அங்கே கொஸ்டின் பார்ப்பீங்களோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் ஃபியரும் கம்மியாகும், உங்கள் பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் அன்னைக்கு உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களால் அந்த ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை அப்படின்னு சில பேர் இருப்பீங்க, கரெக்டுங்களா? அதாவது நான் 140 போட்டிருக்கேன், இல்லைனா கம்மியாக தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்களும் மெயின்ஸ் தான் படிக்கணும். பிகாஸ் நீங்கள் குரூப் வந்து எழுத போறீங்க. நெக்ஸ்ட் இயரும் உங்களுக்கு இன்னும் 1 இயர் இருக்கு ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ ப்ரிலிம்ஸை விட்டுட்டு இப்போ ஏன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு ஆல்ரெடி படிச்சுட்டீங்க, இப்போ நீங்கள் கிளியர் பண்ணலை அப்படின்னா மோஸ்ட்டாக பார்டர்ல இருந்து தான் கிளியர் பண்ணாமல் வந்திருப்பீங்க, ஒரு 5 கொஸ்டின் 2 கொஸ்டின் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் மெயின்ஸ் தான் படிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ யூடியூப், டெலகிராம் எங்கே போனீங்கனாலும் லைட்டாக உங்களுக்கு குரூப் அண்ட் மெட்டீரியல் எல்லாம் கொஞ்சம் கிடைக்கும். மெயின்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் போடுவாங்க, ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நோட்ஸ் ரெடி பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் படிக்கிறத வந்து நீங்கள் வந்து டாபிக் வைஸாக நோட்ஸ் ரெடி பண்ணிக்கணும். இப்போ ஸ்கூல் புக்கு ப்ளஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஏதாச்சும் ஒரு புக். ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் வந்து டாபிக் வைஸ் நோட்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் வந்து அதை படிக்க ஆரம்பிங்க. பிகாஸ் இன்னும் ஒரு வருஷத்துக்கு அடுத்து புரியுது. ஸோ உங்களுக்கு நிறையாவே டைம் இருக்குது. பொறுமையாக டாபிக் வைஸாக நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஷார்ட் நோட்ஸ் வந்து ரெடி பண்ணியே ஆகணும். இது நான் என் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன்.
ஷார்ட் நோட்ஸ் இல்ல அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல அந்த ப்ரெஷர்லயே நம்ம பாதி தப்பு பண்ணுவோம். பிகாஸ் அது படிக்கல, இது படிக்கல, அதை ரிவைஸ் பண்ணலன்னு சொல்லி அது அந்த ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகும் அந்த லாஸ்ட் மினிட்ல. பிகாஸ் இது வந்து 3 பேப்பர் நம்ம கண்டினியூஸா எழுத போறோம். ஒரு பேப்பர்னா ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இல்ல, 3 சப்ஜெக்ட் வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது லாஸ்ட் மினிட்ல நம்மளால புக்ஸையோ இல்ல வந்து நோட்ஸ், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நோட்டை வச்சு நம்மளால 3 நோட்டெல்லாம் ரிவைஸ் பண்ண முடியாது அந்த ப்ரெஷர்ல. ஸோ ஷார்ட் நோட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த 3வது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா வேல்யூ அடிஷன். இது ஏன் நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன்னா, வேல்யூ அடிஷன் எல்லாத்துக்குமே தெரியும், டேட்டா டயக்ராம் இதெல்லாம் டிரா பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ நீங்க வந்து டெபுட்டி கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட அந்த ஒரு வேகன்சி சீட்டுக்கு உங்க கூட 19 பேர் எழுத போறாங்க, 20 பேர் எழுத போறீங்க ஒரு ஜாபுக்கு, கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த 19 பேர்த்த விட நீங்க பெட்டரா அதை இன்விஜிலேட்டருக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இது ரெண்டுமே எல்லாருமே படிப்பாங்க. ஸ்கூல் புக்கு, ரெஃபரன்ஸ் புக், எல்லாருமே அந்த ரெஃபரன்ஸ் புக்கை தான் படிக்க போறாங்க, கரெக்ட்டுங்களா? ஆனா ஏன் ஒருத்தவங்களுக்கு மார்க் அதிகமா இன்னொருத்தவங்களுக்கு கம்மியா வருதுன்னா, ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ரெசன்டேஷன். ப்ரெசன்டேஷன் அப்படின்னா நான் ஹேண்ட் ரைட்டிங்கை பத்தி சொல்லல, ப்ரியாரிட்டைஸ் பண்ண தெரியணும். எது இம்பார்ட்டண்ட்டோ அதை ஃபர்ஸ்ட் கொண்டு வர தெரியணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே படிச்சிருப்போம், அந்த அவசரத்துல டைம் இல்லைன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மி இம்பார்ட்டன்ட் இருக்க பாயிண்ட் எழுதுவோம், செகண்ட் பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் எழுதுவோம், தேர்ட் பாயிண்ட் வந்து ஓரளவுக்கு சுத்தி வளைச்சு எழுதுவோம். ஸோ அது மாதிரிலாம் இல்லாம அந்த ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒரு 2 3 பாயிண்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த டாபிக் நல்லா தெரியுங்க மாதிரி இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கணும். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கதான் உங்களுக்கு ஃப்ளோ சார்ட்டு, டேட்டா இதெல்லாமே உங்களுக்கு இங்க தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரீ நேட்டல் போஸ்ட் நேட்டல் இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்தியாவில் வந்து எதுக்கு ப்ரீ நேட்டல் அண்ட் போஸ்ட் நேட்டல்னா ப்ரெக்னன்சியில் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி, அது ஆன்டி நேட்டல்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த ஏர்லி ஸ்டேஜஸ் ஃபர்ஸ்ட் 3 monthsல ஆன்டி நேட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி பேசிக்லி ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக ஏன் நம்ம நிறையா இன்டர்வென்ஷன் பண்ணணும், அதாவது நம்ம கவர்மெண்ட்டே அதில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டினை பார்த்த உடனே எல்லா ஆஸ்பிரன்ஸும் கண்டிப்பா இந்த ஃபேக்ட் எழுதுவாங்க. இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட், மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்னு எழுதுவாங்க கரெக்டா. ஸோ இப்போ நீங்க 20 பேர் இது எழுதுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்க்கும்போது கொஞ்சம் மார்க் போடுவாங்க, செகண்ட் அதுவே ரொட்டீனா வரும்போது அது ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா மாதிரி ஆயிடும், கரெக்ட்டுங்களா? டேட்டாங்கிறது வேல்யூ அடிஷன்னா யூனிக்கா இருக்கணும் நம்ம பேப்பர்ல. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் யூனிசெஃப் இருக்கு. இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பை சார்ட் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பிரச்சனை இருக்கு, ஐ மீன் இறந்து போறாங்க அப்படிங்கிற டேட்டா தான் இது. ஏன் இறந்து போறாங்கன்னு இந்த பை சார்ட் சொல்லும். 8% பேர் அபோஷன்னால இறந்து போறாங்க, 12% பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹைப்பர் டென்ஷன்னால இறந்து போறாங்க, பிளட் லாஸ்னால இறந்து போறாங்க, ஹைஜீன் இல்லாம இறந்து போறாங்க மதர்ஸ் எல்லாம், அந்த மாதிரி இந்த பை சார்ட் இருக்கும். ஸோ இது நீங்க எழுதும்போது உங்க பேப்பருக்கு மட்டும் இது 20 பேர்த்துல தனியா தெரியும், கரெக்ட்டுங்களா? ஒரு நாளுக்கு கரெக்ஷன் பண்றாங்கன்னா உங்க பேப்பர் தனியா தெரியும். ஸோ எப்பவுமே வேல்யூ அடிஷன்னா வெறும் டேட்டா நம்பரை மனப்பாடம் பண்றது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, ஸ்கீம்ஸை மனப்பாடம் பண்றது அப்படி கிடையாது. இப்போ எல்லாருமே எழுதுறாங்கன்னா அதையும் நீங்க எழுதணும். இப்போ ஐஎம்ஆர் வந்து நீங்களும் தான் எழுத போறீங்க, பிகாஸ் உங்களுக்கு இது தெரியுங்கிறது நீங்க காட்டணும். மற்றவங்களுக்கு தெரிஞ்சதும் எனக்கு தெரியும், அது போக எனக்கு எக்ஸ்ட்ராவாகவும் தெரியும் அப்படின்னு நீங்க காட்டுறதுதான் இந்த மாதிரியான பை சார்ட்டோ ஃப்ளோ சார்ட்டோ இல்லை வேற ஏதாச்சும் டேட்டாவோ. ஸோ இப்போ மேஜரா நீங்க வந்து இந்த சோஷியல் இஷ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் லெவல்ல என்ன இருக்கு, இந்தியா லெவல்ல என்ன இருக்கு, அண்ட் தென் தமிழ்நாட்டு லெவல்ல என்ன இருக்கு, இந்த 3ஐயும் பார்த்துக்கோங்க. அடுத்தது ரொம்ப இப்போ வந்து ஃபிளாக்ஷிப் ஸ்கீம் மாதிரி தமிழ்நாடு தான் இதை பெருசா பண்றாங்க அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரி விட தமிழ்நாடு வந்து எப்படி இதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க காட்டி எழுதுனீங்கன்னா அது ரொம்பவே யூனிக்கா இருக்கும் கரெக்ஷன் பண்றவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து வேல்யூ அடிஷன்ஸ் தரலாம். அடுத்து இப்போ என்விரான்மெண்ட்டோ சயின்ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் எழுதும்போது டயக்ராம்ஸ் போடுறது, ஃப்ளோ சார்ட் வந்து நீங்கள் வந்து போட்டு பழகணும். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ல ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அதை எப்படி நம்ம ஃப்ளோ சார்ட் மாற்றலாம், அவர்ஸ் இந்த கிளவுட் மாதிரிலாம் போட்டு எழுதுவாங்க, கரெக்ட்டுங்களா? இது வந்து டைப்ஸுக்கு மட்டும் கிடையாது, ப்ராசஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்போ ரெடி பண்ண முடியும்னா நீங்கள் கண்டென்ட்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்களுக்கு டைம் இருக்கு இன்னுங்கும் போது தான் உங்களால் இதெல்லாம் ரெடி பண்ண முடியும். வேற டேட்டா வெப்சைட்லலாம் போய் நிறைய டேட்டா பார்க்குறது இதெல்லாமே உங்களுக்கு முடியும். ஸோ மேஜர்லி இந்த சோஷியல் இஷ்யூஸ்ல நீங்க நிறைய வெப்சைட் வந்து நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஹெல்த் ரிலேட்டட் அப்படின்னா WHO,
பாவர்ட்டி ரிலேட்டட் அப்படின்னா உங்களுக்கு வேர்ல்டு பேங்க் இதுலலாம் நிறைய உங்களுக்கு வரும். அவங்க ஸ்பான்சர் பண்ணது அது இதுனால. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து இதெல்லாம் பொறுமையா பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கும். அது உங்க ஆன்சர் ரைட்டிங்லயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் தமிழ் மீடியம், நான் தமிழ்ல தான் எழுத போறேன். நான் என்ன பண்றது அப்படின்னா, நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்மளுக்கு இஷ்யூ இல்லை இப்பெல்லாம். நம்மளுக்கு தேவை இந்த டயக்ராம். இந்த பை சார்ட் பார்க்குறோம், இல்லை ஃப்ளோ சார்ட் பார்க்குறோம், இல்லைன்னா கண்டென்ட் ஒரு ஃபேக்ட் பார்க்குறோன்னா நம்பர்ஸ் அண்ட் பிக்சர்ஸாக இருக்கிறத நம்ம ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். தமிழ் மீடியமாக இருந்தாலும் கரெக்டுங்களா? ஸோ அதனால நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது பார்த்தோன்னா சோஷியல் இஷ்யூஸ்லேயே உங்களுக்கு சில ஆத்தர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இல்லைன்னா அவங்கள வந்து சோஷியலாஜிஸ்ட்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் இருக்க மாட்டாங்க. இந்த பாவர்ட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன், இந்த மாதிரி செலக்டிவான டாபிக், இல்லிட்ரஸி, அதுக்கெல்லாம் அவங்க வந்து நிறைய கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஒரு டெஃபினிஷன் மாதிரியோ இல்லைன்னா ஒரு சைக்கிள் மாதிரி இது எப்படி இருக்கு அது மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்க டைமிங் தான் பார்த்து வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ நீங்க கூகுள்ல போய் urbanization வியூ பை சோஷியாலஜிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வருவாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க அந்த நேம் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டாபிக் பாவர்ட்டினா அதுக்கு ஒருத்தவங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட்னா அதுக்கு ஒருத்தவங்க. இது மாதிரி அந்த சோஷியல் இஷ்யூஸ்ல கொஞ்சம் டாபிக்ஸ், இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ்க்கெல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே பாவர்ட்டி பர்சன்டேஜ் இவ்வளோ இருக்கு அப்படின்னு எழுதுவாங்க. அதுக்கு ஸ்கீம்ஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு எழுதுவாங்க. நீங்க அது கூட சேர்த்து இதுவும் எழுதும் போது அந்த கரெக்ஷன் பண்றவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து குரூப் ஒன் மட்டும் எழுதுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு என்னோட சஜஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து குரூப் ஒன் மட்டும் இல்லை எல்லா டிஎன்பிசி எழுதுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கும் அதே தான். இப்போ நீங்கள் வந்து மெயின்ஸ், நான் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன் 150 ப்ளஸ் இருக்க நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு நீங்கள் வந்து தாராளமாக படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு என்னன்னா ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறமா தான் நான் மெயின்ஸே படிக்க போகிறேன். என்விரான்மெண்ட்டு, இந்த சோஷியல் இஷ்யூஸ் எல்லாம், எத்திக்ஸ் இதெல்லாம் இனிமேல் தான் நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா பெட்டர் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா படிக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களோட டெஸ்ட்டை நல்லா எழுதுங்க. டெஸ்ட் மெட்டீரியலை வந்து டெஸ்ட் எழுதுறப்போ உங்கள் ஆன்சர் ஷீட் வரும் இல்லைங்களா? அதில் வந்து நீங்கள் வந்து வேல்யூடேஷன் பண்ணி வச்சுட்டு அந்த டெஸ்ட் பேப்பரை வந்து நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை. நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. படிச்சுட்டு ஆன்சர் ரைட்டிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அந்த ஆன்சர் ரைட்டிங் பேப்பரை நீங்கள் வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க. எக்ஸாம்பிள் என்ன டாபிக் சொல்லலாம்? பாவர்ட்டி டாபிக் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 1 பேஜில் பாவர்ட்டி பற்றி உங்கள் மைண்டில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதி பார்த்துருங்க. அதாவது அது வந்து சென்டென்ஸ் வைஸாக இருக்கணும்னலாம் கிடையாது. உங்கள் மைண்டில் இருக்கிறத சும்மா வேர்ட்ஸாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மைண்டில் ஸ்டோர் ஆக ஹெல்ப் பண்ணும். இது வந்து பிளர்த் மெத்தட்னு சொல்லுவாங்க படிக்கிறதுல. இந்த மெத்தட் என்னன்னா ஒரு டாப்பிக்கை படிச்சு அதை பற்றி என்னெல்லாம் நம்மளுக்கு தெரியுமோ அதை வந்து ஒரு பேப்பரில் ஹிண்ட் மாதிரி எழுதுறது. அதுக்கடுத்து நீங்கள் வந்து இதே டாப்பிக்கில் நீங்கள் வந்து டெஸ்ட் சீரீஸில் வந்து அட்டென்ட் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேப்பரும் இந்த பேப்பரையும் வச்சு இதில் இல்லாத கண்டென்ட் ஏதாச்சும் உங்களுக்கு வெளியே தெரியுது, நியூஸ் பேப்பரில் தெரியுது, இல்லை டெஸ்ட்டில் எழுத மறந்துட்டீங்க, அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பேப்பர்லேயே. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பேப்பர்ஸை மட்டும் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஷார்ட் டைமில் நம்மளால இவ்வளோ பண்ண முடியும். இதுவே நம்ம பண்ணாவே நம்ம கொஞ்சம் பெட்டர் தான் மற்றவங்கள விட, லாஸ்ட் மினிட்ல படிக்கிறாங்க அப்படின்னா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2, 4 இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, இல்லைன்னா வேறு ஏதாச்சும் எக்ஸாம், டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், இன்ஜினியரிங் சர்வீஸ் அதெல்லாம் வரும். கரெக்டுங்களா? ஸோ வேறு எந்த எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அப்படின்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, இந்த எக்ஸாம்ல நீங்கள் எங்கே ஸ்ட்ரகிள் ஆனீங்க, படிச்சதை நான் மறந்துட்டாங்க, போய் ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். டைம் மேனேஜ்மெண்ட் இப்போ எல்லாருக்குமே ஒரு இஷ்யூ இந்த பேப்பரில். கரெக்டுங்களா? ஆனால் இதை வந்து நான் எப்படி சரி பண்ணியிருக்கலாம், அடுத்த எக்ஸாம் இதே மாதிரி வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணால் பேப்பரை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுவேன், அதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் இந்த எல்லா யூனிட்லேயும் நம்ம ஒரு சில யூனிட்டெல்லாம் அரைகுறையாக படிச்சிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ அந்த டாப்பிக்கை நம்ம வந்து மறுபடியும் படிக்கணும். ஸோ ரீரீட், நம்ம படிச்சுட்டு போனது மறந்துருச்சு, இல்லைன்னா மேக்ஸ் வந்து நான் அங்கே போய் தப்பா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஆல்சோ யூனிட்டிவே நான் விட்டுட்டு போயிட்டேன், ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸை விட்டுட்டு போயிட்டேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போ எடுத்தோடனே மறுபடி ஃபர்ஸ்ட்லேருந்து
பிளான் மாதிரி போட்டு ஓகே நான் குரூப் 2 கிளியர் பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் மந்த் இந்த சப்ஜெக்ட், அடுத்த மந்த் இந்த சப்ஜெக்ட், அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ நீங்களே ஒரு ரிவிஷன் கொடுத்துருப்பீங்க கண்டிப்பா எக்ஸாமுக்கு முன்னாடி. இப்போ விட்டு போன யூனிட் இல்லைன்னா படிச்சு அங்க போய் கொஸ்டினை பார்த்து மறந்து போனது, ஆப்ஷன்ல கன்ஃபியூஸ் ஆனது, இது எல்லாத்தையும் நீங்க ரீரீட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதை நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. தேர்ட், அதுக்கப்புறமா தான் நீங்க கண்டிப்பா நோட்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். பிகாஸ் இப்போ உங்களுக்கு அந்த அசர்ஷன் ரீசன் அதிகமா கேட்கறதுனால, இல்ல அந்த மேட்ச் குரோனாலஜி எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு புக்ல இருந்து அப்படியே நீங்க அந்த அந்த மெத்தடை விட உங்க கைப்பட நீங்க எழுதும்போது அதோட ரிட்டென்ஷன் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? உங்களால அது ரீகால் பண்றது, கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே வரும். ஸோ நோட்ஸ் ஹேண்ட் ரிட்டன் தான். நான் டிஜிட்டல் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் நீங்க டிஜிட்டலா போறீங்கன்னா அதுக்கு நீங்க புக்கையே திரும்பி திரும்பி படிச்சுக்கலாம். பிகாஸ் நீங்க கையால எழுதும் போது தான் உங்களுக்கு அது கண்டிப்பா அங்க ஹெல்ப் பண்ணும். இந்த ஆப்ஷனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுறதோ இல்லைன்னா சரி இதை படிச்சேன் தொண்டை வரைக்கும் இருக்கு ஆனா வரமாட்டேங்குது ஆன்சர், இந்த பிரச்சனை வராம இருக்கும். ஓகேங்களா? ஸோ புக்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனா அந்த புக்கை படிச்சு முடிச்சு அதுல இருந்து நம்மளுக்கு நோட்ஸ் இருக்கு தெரியணும். எப்படின்னா 10 பேஜ் புக்ல இருக்குன்னா அதை உங்களோட நோட்ஸ்ல ஒரு பேஜா கொண்டு வர தெரியணும். அந்த நோட்ஸ்ல நீங்க என்னெல்லாம் எழுத போறீங்க அப்படின்னா ஃபேக்ட்ஸ், இயர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஸ்கீம் இல்லைன்னா லா இல்லைன்னா ஏதாச்சும் வார் ஹிஸ்ட்ரியில் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னா நீங்கள் அதை மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக மறந்து போகிறது, இந்த டாபிக் எத்தனை தடவை படித்தாலும் இதை மறந்துடுறேன் அப்படின்னு ஒரு சிலது இருக்கும். கரெக்டுங்களா? அதுதான் நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அந்த பேஜில் எழுதி வைக்கணும். ஸோ 10 பேஜ் ஒரு லெசன் இருக்குன்னா அதை நீங்கள் ஒரு பேஜாக கன்வெர்ட் பண்ண போறீங்க. இந்த ஒரு பேஜை அதனால் எவ்வளோ டைம் முடியுமோ அவ்வளோ டைம் நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ரிவைஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இப்போ குரூப் 2 குரூப் 4 எழுத போறீங்க அப்படின்னா கண்டிப்பா லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும். குரூப் 4னா தமிழ் இருக்கும், குரூப் 2னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும். ஸோ கண்டிப்பா அதுக்கு 50% வெயிட்டேஜ் இருக்கு. கரெக்டுங்களா? 100 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. இப்போ நம்ம குரூப் 1ல பார்த்தோம்னா லைட்டா மேக்ஸை வச்சு கொஞ்சம் ஸ்கோர் பண்றாங்க. அப்படிங்கறதுனால மேக்ஸ்ல கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ட்விஸ்ட்னு சொல்லக்கூடாது, லைக் டைம் கன்சியூமிங்கா பண்ணிட்டாங்க. கரெக்டுங்களா? பேப்பர் டைம் கன்சியூம் ஆக்குனாங்க. இப்போ குரூப் 2 குரூப் 4 என்ன நடக்குது, லாங்குவேஜ்ல 100 அவுட் ஆஃப் 100 வாங்கணும் அப்படின்னு படிக்கும். கரெக்டுங்களா? எஸ்எஸ்எல்சி லெவல் தான். ஸோ கொஸ்டினை எஸ்எஸ்எல்சி லெவலில் தான் வைக்க போகிறாங்க. பட் நம்மளுக்கு அங்கே மேபி டைம் கன்சியூமிங்காக இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஸ்டின்ஸ் புதுசாக கேட்கலாம், புது டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதனால லாங்குவேஜ் பேப்பர் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து மேக்ஸ். மேக்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஷீட் இப்போவே ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ குரூப் 4 படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா டைம் கம்மியா இருக்கு. உங்களுக்கு நோட்ஸ் இதெல்லாம் பண்ண டைம் இருக்காது. ஸோ புக்கை நல்லா ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க குரூப் 2 எழுத போறீங்க அப்படின்னா நோட்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். டைம் இருக்கு. ஓகேங்களா? குரூப் 4னா ஃபார்முலா ஷீட் வச்சுக்கோங்க. ஃபார்முலா ஷீட்னா மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், நீங்க என்னெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ண போறீங்களோ ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க. ஒரு A4 ஷீட் தான் வரணும். அதுக்குள்ள எழுதிட்டு டெய்லி இதை நீங்க பார்த்துட்டே இருக்கணும். ஓகேங்களா? அந்த கொஸ்டினை பார்த்தாவே உங்களுக்கு ஃபார்முலா உங்க ஷீட்ல இருக்கிறது உங்க மைண்டுக்கு தெரியணும். அந்த லெவலில் நீங்க இதை பார்த்து வச்சீங்கன்னா தான் டைம் சேவ் பண்ண முடியும். அடுத்தது ஜிஎஸ். ஸோ நான் இங்கிலீஷ் தமிழ் லாங்குவேஜில் கரெக்டாக இருக்கேன், மேக்ஸும் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அடுத்தது ஜிஎஸ்க்கு நம்ம வரோம். ஜிஎஸ்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் ஏரியா ஒன்று இருக்கும். பாலிட்டி, எக்கனாமி இல்லைன்னா ஐஎன்எம் ஏதோ ஒன்று உங்களுக்கு ஸ்ட்ராங் இருக்கும். ஸோ ஸ்ட்ராங் பார்ட்டை இங்கே நான் தப்பே பண்ணாத அளவுக்கு நான் படிக்கணுங்கிற மாதிரி படிச்சுருங்க. அடுத்து ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், இந்த சயின்ஸு, ஜியாகிரபி, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பெருசாக கண்டுக்க மாட்டோம். அவர்ஸ் படித்தாலும் மைண்டில் இல்லை, கஷ்டமா இருக்கு, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதை விட்டுட்டு போகாம ஜஸ்ட் சும்மா ஒரு கிளான்ஸ் இந்த புக் பேக் ஆன்சர் ஆச்சும் சால்வ் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த லெசன்ல சம்மரின்னு இருக்கும், அதை மட்டுமாச்சும் படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா? குரூப் 4ஆ இருந்தீங்கன்னா, குரூப் 2ஆ இருந்தீங்கன்னா டைம் இருக்கு. ஸோ எல்லா சப்ஜெக்டையும் நீங்கள் கவர் பண்ணுறதுதான் பெஸ்ட். பிகாஸ் ஒரு யூனிட் டஃப் பண்ணாலும் நம்ம படிக்காத யூனிட்லேருந்து மேபி ஈஸியாக கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அடுத்து குரூப் 4 இல்லைன்னா குரூப் 2 எழுதுறவங்களுக்கு என்னோட சஜஷன். ஓகேங்களா? மெயின் திங் என்னன்னா இங்க என்ன ராங்குங்கிறது நீங்க கண்டுபிடிக்கணும், எதுல ராங்குங்கிறது. ஓகேங்களா? டைம் மேனேஜ்மெண்ட் நிறைய பேத்துக்கு இருந்தனால சொன்னேன். அடுத்தது உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ்க்கு இல்லை என்கிட்ட டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் நல்லா சேர முடியல அப்படின்னா நீங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாச்சும் சால்வ் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த டாபிக் அந்த புக் பேக் ஆன்சர்ஸை சால்வ் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே கொஸ்டின் கேட்டு ஆன்சர் எழுத ட்ரை பண்ணுங்க. அதாவது நான் சொல்றதே இப்போ ஒரு டாபிக் படிக்கிறீங்க, இப்போ ஹிமாலயாஸ்னு ஜியாகிரபியில படிக்கிறீங்க அப்படின்னா
அதை பற்றி நீங்கள் வந்து எழுத ட்ரை பண்ணுங்க. அதில் ஃபேக்ட், அந்த ஹைட்டு, அந்த நேம் இதெல்லாம் கரெக்டாக எழுதுகிறோமா. ஹிஸ்ட்ரி அப்படின்னா இப்போ நீங்கள் விஜயநகர் கிங்டம் படிக்கிறீங்கன்னா அந்த கிங்டமை பற்றி அட்டஸ்டாச்சு நீங்கள் ஃபுல்லாமே எழுதணும். அப்போ நீங்கள் ஸ்டக் ஆகாமல் எழுதுனீங்கன்னா அந்த டாபிக் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு அர்த்தம். ஸோ இப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் சேர்ந்தும் எம்சிக்யூ டைப்பில் ஆப்ஷனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படியும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தட் இது வந்து உங்களுக்கு சென்டென்ஸ் வைஸ் எழுத சொல்ல உங்களுக்கு மைண்டில் என்னெல்லாம் வருது, அந்த ஃபேக்ட்ஸு, அந்த திங்ஸ் எல்லாம் நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அந்த ஹிண்ட் மாதிரி நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கா. உங்கள் பிரெயினை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அது ஸ்டோர் பண்ணும் இது இம்பார்ட்டன்ட்டுன்னு. இது நீங்கள் சும்மா இப்படியே ரீட் பண்ணிட்டே பேசிவாக அப்படியே ரீட் பண்ணிட்டே போறீங்க, இல்லைன்னா வீடியோ ஏதாச்சும் பார்த்துக்கிட்டு அப்படியே போறீங்க அப்படின்னா பிரெயின் வந்து அது இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்காது. நீங்கள் திரும்ப திரும்ப அதை சேலஞ்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஓகே இது இம்பார்ட்டன்ட் போல, ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்படி தான் உங்களுக்கு மைண்டில் வைக்க முடியும். ஸோ உங்கள் பிரெயினை நீங்கள் எப்படி கேட்கலாம்னா எப்படி ஸ்டோர் பண்ண வைக்கலாம்னா ஆக்டிவ் ரீகால்னு இருக்கு. மோஸ்ட்டாக எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் படித்த டாபிக்லேருந்து கொஸ்டின்ஸ் நீங்களே திருப்பி கேட்டு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஃப்ளாஷ் கார்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? ஸோ அந்த மெத்தட் தான் ஆக்டிவ் ரீகால். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா பிளர்ட்டிங். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹிண்ட் மாதிரி ஒரு பேப்பரில் எழுதுறது. அது நீங்கள் அந்த பேப்பர் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, உங்கள் பிரெயினுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணும். இப்போ நம்ம படிச்சிருக்கோம், அதை திருப்பி அவங்க கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அது படிக்கிறது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உங்களுக்கு தூக்கமும் கொஞ்சம் வராது. தூக்கம் வர மாதிரி இருக்குன்னா உங்கள் பிரெயினை ஆக்டிவாக நீங்கள் வச்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம என்ன படித்தோம் அப்படி நம்ம பிரெயினவே திருப்பி கேட்கறது, இல்லை எழுதி பார்க்கறது, இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த என்னடா இது எத்தனை நேரம் தான் படிப்போம் அந்த மாதிரியும் இருக்காது. உங்கள் பிரெயினுக்கும் எப்படி சொல்ல சேலஞ்சிங்காக இருக்கும், ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ எக்ஸாம் டைம் அந்த கொஸ்டின் கேட்கும்போது உங்கள் பிரெயின் டக்குன்னு உங்களுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும், உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ரொம்ப நேரம் யோசிக்கிறதோ இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகுறதோ இதுவா அதுவா இந்த ஆப்ஷனா அந்த ஆப்ஷனா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்கள் பிரெயினுமே உங்களுக்கு வந்து ஆக்டிவாக இந்த இந்த இதுக்கு ட்ரெயின் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்கள் குரூப் 1ல உங்களுக்கு என்ன டஃப்பாக இருந்துச்சு? ஏன்னா பேப்பர் வந்து ஈஸி டு மாடரேட் லெவலில் இருக்குது, பட் டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு, கரெக்டுங்களா? ஸோ உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணீங்க, அண்ட் தென் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இல்லை குரூப் 1 மெயின்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போட்டால் கரெக்டாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். அண்ட் தென் மண்டேலேருந்து உங்களுக்கு நான் சப்ஜெக்டோட வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட்டுருவேன். அண்ட் தென் இங்கிலீஷ் வீடியோ லாங்குவேஜ் பேப்பரில் நான் இங்கிலீஷ் வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணிக்கிறேன், கண்டினியூ பண்ணிடுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் வீடியோவாக போடலை. அதுக்கு பதிலாக ஹிந்து அண்ட் தினமணி ரெண்டில் இருக்கிற கண்டென்ட்டை நான் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பிடிஎஃபாக நான் டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அங்கே வந்து படிச்சுக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வந்து டெய்லி எம்சிக்யூஸ் போடுவேன், சப்ஜெக்ட் வைஸும் போடுவேன், அடுத்தது கரண்ட் அஃபேரும் இனிமேல் போட ஆரம்பிப்பேன். அதே கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் வந்து அதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வேணும்னா நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மண்டேலேருந்து வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.